அத்தியாயம் 6. என் அருகில் வாருங்கள். பெங்களூரு நகரத்தில் இருந்து சூர்யாவும் அவன் நண்பர்களும் காரில் ராஜமங்கலத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். இன்னும் அவர்கள் நகரத்தின் மிடுக்கான கட்டிடங்களை தாண்டி வரவில்லை. அவர்கள் அந்த அகால ஹைவே சாலையின் தான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். சூர்யா காரை ஓட்டினான். அவன் அருகில் கௌதம் அமர்ந்திருந்தான். பின்புறம் ராம், மனோஜ், ஜான் ஆகியோர் அமர்ந்து இருந்தனர். அந்த கார் பிற வாகனம் கூட்டங்களுக்கு இடையே சீரான வேகத்தில் போய்கொண்டு இருந்தது. அப்பொழுது ராம் கேட்டான், சூர்யா, நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னோட குடும்பத்தை பார்க்க ஊருக்கு போற, சந்தோஷமா இருக்கியா? அதற்கு சூர்யா சிரித்தபடி பதில் கூறினான், ஹே ராம், எப்படிடா சந்தோஷமா இல்லாம இருக்கும்? நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே சமயம் கொஞ்சம் படபடப்பாக இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பும் இருக்கு என்று ஒரு அழகிய அசட்டு சிரிப்பு சிரித்தான். அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்பொழுது கௌதம் கையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வைத்துக்கொண்டு அதை குறித்து கொண்டே சூர்யாவை பார்த்து கேட்டான், அப்படி எதடா எதிர்பார்க்கிற? ஏதாச்சும் மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு உங்க ஊர்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்காளா என்று கூறி சிரித்தான் கௌதம். அவன் கற்பனை குதிரையை ஓடவிட்டான். அவன் கற்பனையில் ஒரு பெண் சிவப்பு நிற கண்டாங்கி சேலையை அணிந்து கொண்டு, ஜாக்கெட்டு போடாமல் காலில் காப்பு அணிந்து கொண்டு, கை நிறைய வளையல்கள் அணிந்து கொண்டு, கோண கொண்டாய் ஊசியை போட்டுக்கொண்டு, அந்த கொண்டையை சுற்றி பூவை வைத்து கொண்டு, நெற்றியில் ₹1 நாணயம் போல் குங்குமை பொட்டு வைத்து கொண்டு, வாயில் வெற்றிலை பாக்கை போட்டுக்கொண்டு, அவன் சிவந்த போன பற்களையும் உதட்டையும் காட்டி சிரித்து கொண்டு, அந்த பெண்ணின் கையில் ஒரு குடையை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருந்தது போல அவன் கற்பனை செய்தான். அவ்வாறு கற்பனை செய்யும் போதே அவன் அஹஹா என்று சிரித்து வைத்தான். கௌதம் இப்படி தனியாக சிரிப்பதை பார்த்த நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டே கௌதம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்குடா இப்படி ஹேன்ஸ் அப்படி லூசு மாதிரி சிரிக்கிற? எங்களுக்கும் சொல்லுடா என்றான் ராம். அது ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம சூர்யாவோட அத்தை பொண்ணு எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன், சிரிப்பு தாங்க முடியல, அதான் மச்சான் சிரிச்சிட்டேன் என்றான். ஆட அறவேக்காடு, நீ ஆண்டா அவன் அத்தை பொண்ணை பற்றி நினைக்கிற? லூசு, சூர்யா அத்தை பொண்ணை நினச்சி நீ ஆண்டா சிரிக்கிற என்றான் மனோஜ். இல்லடா ராம், கிராமத்து பையன் அப்படின்னாலே கண்டாங்கி சேலை கட்டினா ஒரு அத்தை பொண் மாமன் பொண் காத்துக்கிட்டு வாசலிலேயே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் மாமா அப்படி நினைச்சேன் என்றான் கௌதம். அதையெல்லாம் என் இனிய தமிழ் மகளே, பாரதி ராஜா சார் படத்துல இப்ப எந்த அத்தை பொண்ணு இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு வாசல்லே பார்த்துக்கிட்டு சூர்யாக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டா என்றான் மனோஜ். ஆமா மச்சான், இப்ப பொண்ணுங்க சீரியல்ல மட்டும்தான் புடவை கட்டுறாங்க. கிராமத்து பொண்ணுங்களுக்கு இப்ப சுடிதார் தான் மாமா போடுறாங்க. இந்த தாவணி பாவாடை புடவை எல்லாம் பார்க்கவே முடியாது இப்ப எல்லாம் என்று தன் முகத்தை சோகமாக வைத்தபடி மனம் நொந்து கூறினான் ராம். அவன் கூறியதிலேயே அப்படி புடவை தாவணி அணிந்து மங்களகரமான பெண்களை பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் இருந்தது தெரிந்தது. அதற்கு ஜான், ராம், நம்ம மட்டும் என்னடா வேஷ்டி சட்டையா போட்டுக்கிட்டு இருக்கும், உனக்கும் எனக்கும் வேஷ்டியை கட்டவே தெரியாது, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டோம், பொண்ணுங்களும் மாறிட்டாங்க, அவ்வளோதான் என்றான். மச்சான், இப்படி எப்பவும் மாடலா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுறா. அந்த பாவாடி தாவாணி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க நம்ம போற ஊர்ல இருந்தா நல்லா தான் இருக்கும் மச்சான். ஆமா, சூர்யாவோட அத்தை பொண்ணு இப்போ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா மாமா என்று கௌதம் முகத்தை ஏக்கமாக வைத்து கொண்டு கேட்டான். அதற்கு மனோஜ் அவனை முறைத்து பார்த்தபடியே, ரொம்ப முக்கியம், வாய மூடுடா லூசு, என்ன கேட்குற, நீ அறிவு கெட்டவன் மாதிரி என்று திட்டினான். அப்போ சூர்யா எதுவும் பேசாமல் வருவதை பார்த்த ராம், சூர்யா, உன்னோட அத்தை பொண்ணை பத்தி இவ்வளோ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு, நீ ஏண்டா அமைதியா வண்டியை ஓட்டிக்கிட்டு வர? ஹே ஹலோ சூர்யா என்று கேட்டான். இவ்வளோ நேரம் சூர்யா உண்மையிலேயே அத்தை பொன் என்றதும் கனவுலகில் சென்றிருந்தான். அவன் கனவில் ஓர் 7 வயது சிறுமி அழகான பாவாடை சட்டையை அணிந்து கொண்டு, இரட்டை சடையை போட்டுக்கொண்டு, தலை நிறைய ரோஜா பூவை வைத்து கொண்டு, சூர்யா மாமா என்று கத்திக்கொண்டே அவனிடம் ஓடி வந்தாள். இருவரும் ஒரு சிறிய மரப்பாலத்தின் மேல் நேருக்கு நேராக நின்று கொண்டிருந்தனர். மாமா, என் மாமா, நான் கூப்பிட கூப்பிட நீ ஓடி போற,
நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கத்தான் உன் பின்னாடியே ஓடி வரேன் என்று அந்த சிறுமி தன் இனிய குரலில் பேசினாள். அதற்கு சிறுவன், நீ எதுக்கு பாலா கூட பேசுற? நீ அவன் கூட பேசுறது எனக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என் பின்னாடி வராத என்று கோபமாக பேசினான். மாமா, உனக்கு பிடிக்கலனா நான் இனிமேல் பாலா கூட பேசவே மாட்டேன் மாமா. நீ கோபப்படாத. என் சூர்யா மாமா கூட மட்டும்தான் பேசுவேன் என்று அவள் சிறிய தலையை ஆட்டி ஆட்டி கூறினாள் அந்த சிறுமி. சரி, நீ இனிமே அவன் கூட பேசவே கூடாது என்று கூறி அவன் உடைந்து போன ஓட்டைப்பல்லையை காட்டி சிரித்தான். அந்த சிறுவன் அழகாய் சிரித்தான். பின் அவன் கையை நீட்டி, எனக்கு ஏதோ கொண்டு வந்து இருக்கிறேன்னு சொன்ன தானே, அதை கொடு என்று ஆவலுடன் கேட்டான். சிறுமி தயங்காமல் சிறுவனின் அருகில் சென்று அவன் அழகிய சிறிய கன்னத்தில் ஒரு லேசான முத்தத்தை பதித்து ஓடிவிட்டாள். சரியாக ராம் சூர்யாவை கூப்பிடும்போது சூர்யா அவன் கன்னத்தில் உணர்ந்த அந்த இதமான உணர்வை மீட்டெடுத்து கொண்டு இருந்தான். சூர்யா, உன்னதான் கேட்கிறேன், என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா என்றான் ராம். ராம், என்னையா? நீ என்னடா கேட்ட? சொல்லுடா என்றான் சூர்யா ஒன்றும் புரியாமல். சரியா போச்சு, இவ்வளோ நேரம் கௌதம் உன்னை வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தான், உன் அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ எதுவும் கேட்கலையா? அப்படி என்ன யோசிக்கிற என்றான் ராம். அப்படி ஒன்றும் இல்லடா ராம், சும்மாதான். அந்த குண்டனுக்கு வேற வேலையே இல்லை, அவனை விடு என்றான் சமாளித்தான். நான் குண்டனா? உண்மையிலே உனக்கு அந்த மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருக்கட்டும், அப்போ உன்னை நான் எப்படி கலாய்க்கிறேன் பாரு என்று சொல்லி சிரித்தான் கௌதம். அப்பொழுது சூர்யா ராம் கவனித்தான். சூர்யா அவனது வலது கன்னத்தில் கையை வைத்தபடி இருந்தான். அதை பார்த்த ராம் கேட்டான், மாமா, என்னடா நீ உன் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு இருக்க? டேய் சூர்யா, பல்லு ஏதாவது வலிக்குதாடா? கன்னத்தில் பிடிச்சிருக்க என்றான் கௌதம். அது எல்லாம் ஒன்றும் இல்லடா என்று சூர்யா ஏதோ நினைப்பில் சிரித்தான். அழகாய் சிரித்தபடி கன்னத்தை தடவினான். அதில் இப்போது அந்த முத்தத்தை உணர்ந்தான். பின் லேசாக வசுந்தரா என்ற பெயரை முணுமுணுத்தான். என்னடா முணுமுணுக்கிற? ஏதாவச்சு பாட்டு பாடுறியா? கொஞ்சம் சத்தமா பாடு, நானும் கேட்கிறேன். இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ பேசாம நான் பாடுறேன் கேளு. இல்லைனா பாட்டு மியூசிக் பிளேயரில் பாட்டு விட்டுடு என்று பாடுவதைப் போல தொண்டையை கனைத்தான் கௌதம். ஐயோ, நீ பாடிராத. டே சூர்யா, மியூசிக் பிளேயரை ஆன் பண்ணு என்று ராம் கத்தினான். அதற்குள் கௌதம் தனது கைகளை மேலே தூக்கி ஆட்டியவாறு பாடத் துவங்கினான். அதில் ஒரு கையில் சிப்ஸ் பாக்கெட்டையும் இருந்தது. அதை அவன் ஆட்டினான். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, இந்த ட்ரெண்டிங் சாங்கை போடுடா மாமா. மாமா நீ போடு மாமா என்றான். இந்த கொடுமையை கேட்க முடியல, நீ மியூசிக் பிளேயரை ஆன் பண்ணுடா ராம் என்று மனோஜ் கத்த, அதற்குள் சூர்யா மியூசிக் பிளேயரை ஆன் செய்து அதில் நீதானே எந்தன் பொன் வசந்தம் என்று பாடலை செலக்ட் செய்தான். பாடல் ஒலித்தது. நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம், நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா, என்ன ஒரு இனிமையான பாட்டு என்று தன் கண்களை மூடிய சீன் போட்டு கொண்டிருந்தான் கௌதம். கார் சிறிது தூரம் சென்றதும் ஜான் கைபேசி அதிக நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்ட மனோஜ், டே ஜான், ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன்? அப்படி என்னதான் இருக்கு அதில்? நீ ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஜான் என்று கூறி கிண்டலாக சிரித்தான். அது இல்லடா, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். இது வேற, நம்ம போகிற ஊரை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கு மனோஜ், ராஜமங்கலம் பற்றியா என்று கேட்க, ஆமாண்டா மனோஜ் என்றான் ஜான். உடனே கௌதம், டே ஜான், என்னடா அங்கே என்ன ஸ்பெஷல்? என்னென்ன ஹோட்டல் இருக்குது? அதில் என்னென்ன ஹோட்டலில் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும், அப்படி ஏதாவது பார்க்குறியா? அப்படின்னா எனக்கு சொல்லுடா என்று 32 பல் தெரிய சிரித்து கொண்டு கேட்டான். டே குண்டா, எப்போ பாரு திங்கிறது பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, இரு, அவன் ஏதோ சொல்ல வரான், அவனை சொல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிற, நீ ஒரு தீனி முட்டடா என்று கடுப்பானான் ராம். அதற்கு கௌதம்,
அட போடா, சாப்பாடு தான் நம்ம உயிர் மூச்சு என்று பெருமையாக கூறினான் கௌதம். நான் எப்பவும் உனக்காக தான் மச்சான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றான் ஜான். அப்படியே எனக்கு பார்க்குறியா? நீதாண்டா என் உயிர் நண்பன். இப்போ சொல்லுடா மச்சான், மட்டன் பிரியாணி எங்கே கிடைக்கும் என்று தன் நாவை சுழற்றியபடி கேட்டான் கௌதம். அதற்கு ஜான், மட்டன் பிரியாணி கிடைக்குமான்னு தெரியல, ஆனா என்று ஜான் நிறுத்தி, ஆனா என்ன மச்சான் சொல்லுடா ஜான் என்று அவசரப்படுத்தினான் கௌதம். ஆனா அங்க ஒரு பொண்ணு இருக்கு என்று குறுப்பாக கூறினான் ஜான். பொன் என்றதும் கௌதமனின் கண்கள் பிரகாசித்தது. பெண்ணா? டேய், என்னடா சொல்ற? அழகா இருப்பாளா என்று கேட்டான் கௌதம். ஆமாண்டா, பொன் தான். ஆனா அந்த பொன் நீ ஒரு கையால தூக்கிடுவே என்றான் ஜான். நான் தூக்கிடுவனா? என்ன எதுக்குடா அந்த பொண்ணை தூக்கணும்? அந்த பொண்ணை பார்த்துட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு அவ்வளோ அழகா இருப்பாளா என்று கேட்டான் கௌதம். அதற்கு ஜான், அவள் அழகா இருப்பாளா அப்படின்னு தெரியல, ஆனா அவளுக்கு கொஞ்சம் வயசு அதிகம் என்றான். அதற்கு கௌதம் பெருமையாக சிரித்து கொண்டே, டேய், வயசு அதிகமாக இருக்கிறது எல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இப்போ எல்லாம் யாருடா வயசை பார்க்குறாங்க? ஆமால, எவ்வளோ வயசு அந்த பொண்ணுக்கு என்று யதார்த்தமாக கேட்டான். உன்னை விட ஒரு 2500 வயசு அதிகமாக இருக்கும் என்று அசால்ட்டாக கூறினான் ஜான். டே, என்னடா சொல்கிறேன்? அது கேள்விடா. இல்லை, கேள்விக்கெல்லாம் கேள்விடா, மூத்த கேள்விடா, மூத்த கேள்விடா. யாருடா இவ்வளோ வயசாகியும் உயிரோட இருப்பா? என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா என்று பீதி அடைந்த குரலில் கூறினான் கௌதம். அதற்கு ஜான், இல்லடா கௌதம், நான் நிஜமாக சொல்கிறேன், அவளுக்கு அவ்வளோ வயசாச்சு. ஆனால் அது சாதாரண பொண்ணு இல்லை, மோகினி பேய். நீதான பேயை ஒரு கையால் தூக்கி அடிச்சிடுவேன்னு சொன்னேன். அதனால தான் சொல்கிறேன், நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு பேயை ரெடி பண்ணிட்டேன்டா. எல்லாம் உனக்காக தான்டா கௌதம், விளையாடு என்று கிண்டலாக சிரித்தான் ஜான். பேயா? ஐயோ டே என்று பயத்தில் அலறினான். அதற்கு ராம், நீதான தைரியமானவன் ஆளாச்சே, இப்போ பேசு கௌதம் என்று கூறி கௌதமை பார்த்து சிரித்துவிட்டு, சூப்பர்டா ஜான், இந்த குண்டனுக்கு நல்லா வேணும், இன்னும் 2 பேய் கூட அவனுக்கு அறிமுகப்படுத்திவை என்று கிண்டலாக கூறினான். ராம் சிரிப்பதை பார்த்துவிட்டு வெறுப்பான கௌதம், அடே என்னடா விளையாடுறீங்களா? பேய் எப்படிடா? அதுவும் கேள்வி பேய்? 2000 வருஷமா கழிச்சு ஒரு பேயா வரும் என்று தைரியமாக தன் குரலை உயர்த்தினான் கௌதம். கௌதம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண் இருந்ததா? அவளை வச்சு ஏதோ சூனியம் பண்ணாங்க. அதனால அந்த பொண் செத்து போய் ஆவியா அலையிறா. ஒவ்வொரு பௌர்ணமியும் அமாவாசையும் அஷ்டமி ஆவர கிரகணத்துல அவளை பெண் உருவம் கிடைக்குமா என்று ஜான் கதை கோரி கொண்டிருக்க கௌதம் அலறினான். ஏய் போதும்டா, ஐயோ வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து சூர்யா, ஸ்டாப், எனக்கு முதல்ல பாத்ரூமுக்கு போகணும் டா, வயிற்று கலக்குது, வண்டியை நிறுத்து என்று சத்தமாக அலறினான். பேயா? ஆமா பேய். கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்ச, நம்மளால அலற விட்டுறாங்களே, இப்போ எனக்கு வயிறு கலக்குது ரொம்ப என்று நினைத்து கொண்டவன், குண்டா ஏண்டா இப்படி கத்துற என்றான் சூர்யா. ராம், இதுக்கு தான் 2 பூரிய திங்கணும். எங்களை மாதிரி உன்ன மாதிரி 10 பூரிய தின்னுட்டு டிராவல் டைம்ல இப்படி தான் கலக்கும். இது எல்லாம் கிளம்பி 1 மணி நேரத்துக்கு கூட ஆகலை. 2 சிப்ஸ் பாக்கெட்டு வேற வாயில போட்டு அரைச்சிட்டு வர. கன்றாவிடா உன்னோடு என்று தலையில் அடித்து கொண்டான். நான் என்னடா பண்ணுவேன்? எல்லாம் இந்த ஜான் தான் பேய் கதையை சொல்லி என்னை பயம்படுத்துறான். சூர்யா, டே சூர்யா ப்ளீஸ், அந்த ஷாப்பிங் மாலில் போகலாம், அங்கதான் பாத்ரூம் நல்லா இருக்கும், அங்க வண்டியை விடு என்றான் கௌதம். கன்றாவி பேசாதடா, இரு போய் தொலைறேன் என்று அழுத்து கொண்டான் சூர்யா. வண்டி நிறுத்தப்பட்டதும் கௌதம் அலறி அடித்து கொண்டு அந்த மாலிற்குள் சென்று, டே வெயிட் பண்ணுங்கடா, விட்டுட்டு போயிடாதீங்கடா என்று கத்தி கொண்டே ஓடினான். டே சூர்யா, வா போய் மாலுக்கு சுற்றி பார்க்கலாம், முடிஞ்சா உன்னோட சிஸ்டருக்கு அங்கேயே ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம், வா. எப்படி கௌதம், வெளியே வரதுக்கு 30 நிமிஷம் ஆகும் என்று ராம். ஆமாம் வா போகலாம்.
உமாவுக்கு நம்ம ஒன்று வாங்கணும், வந்துட்டோம். எப்படியும் கௌதம் வெளியே வரத்துக்கு 30 நிமிஷம் ஆகும் என்றான் ராம். ஆமாம், வா போலாம். உமாவுக்கு நம்ம ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டோம், இப்போ வாங்கலாம் என்று மனோஜ் அழைத்தான். இருவரும் கூறியதை கேட்ட சூர்யாவும் மாலுக்கு செல்ல முடிவு எடுத்தான். சரிடா மச்சான், நீங்கள் இறங்கி உள்ளே போங்க, நான் பார்க்கிங்கில் போட்டுட்டு வரேன் என்றான். மனோஜ் ராம் இருவரும் காரை விட்டு இறங்கினர். ஜான் மற்றும் சூர்யா பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்றனர். பார்க்கிங் ஏரியாவில் இருவரும் காரை பார்க் செய்துவிட்டு நடந்தனர். சூர்யா, உன் தங்கச்சிக்கு கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே உன் அத்தை பொண்ணுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு போடா என்று கூறினான் ஜான். அதற்கு சூர்யா சிரித்தபடியே வாங்கணும்டா என்றான் வெக்கத்துடன். ஜான் பேசிக்கொண்டே முன்னால் நடந்தான். பின்னால் சூர்யா வசுந்தராவை நினைத்து கொண்டே நடந்தான். சூர்யாவின் வாய் லேசாக வசுந்தரா என்று முணுமுணுத்தது. அப்பொழுது ஒரு பெண்ணின் உருவம் சிரித்து கொண்டே காற்றில் மிதந்து வந்தது. அது சூர்யாவை பார்த்து, சூர்யா மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல அந்த உருவத்தை பார்த்தான். அந்த பெண் அழகாக அவனை பார்த்து சிரித்தாள். சூர்யா அவனை மறந்து அவளை தொடப்போனான். வாருங்கள், நீங்கள் தானே என்னை அழைத்தீர்கள், இப்பொழுது என்னிடம் பாருங்கள். மர்மம் தொடரும்.